இந்த வாரம் ரிலீஸ் ஆனதுலே ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவி. போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன் அந்த ஃபென்டாஸ்டிக்கான மூவின்னு சொல்றீங்க? ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட ரிவ்யூ தானே கேட்குறீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக சூப்பராக இருக்குது ப்ரோ. பக்காவாக இருக்குது ப்ரோ. படத்தில் எங்கேயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது? போர் இருக்கும் தான் ப்ரோ. அங்கங்கே கொஞ்சம் போர் இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ. காமெடியாகவும் இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ. எல்லாமே இருக்குது. இந்த வாரம் ரிலீஸ் ஆனதுலே ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவி. போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன் அந்த ஃபென்டாஸ்டிக்கான மூவின்னு சொல்றீங்க? ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட ரிவ்யூ தானே கேட்குறீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அமீரோட ஆக்டிங் வேற லெவலு. காமெடி இது வரைக்கும் அவரை நீங்கள் இந்த ஒரு சாயலில் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப ஒரு ரக்குடான ஒரு வடசென்னை ராஜன் மாதிரி பார்த்த ஒரு ஆளை டக்குன்னு லோக்கலாக ஒரு சிவகார்த்திகை மாதிரி ஒரு ஸ்டைலில் பார்த்தா என்ன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காமெடி சென்ஸோட ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஜாலியாகவே இருக்கு. அவர் பேசுகிற கவுண்ட் அது வந்து நம்ம அரசியல் நிகழ்காலத்தில் நிறைய விஷயம் பார்த்துருக்கோமா, அதனால கொஞ்சம் ரிலேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய விஷயம் காமெடியாக ஒர்க் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ரசிக்கும்படியாக. படமே பாலிடிக்ஸ் தான். படமே வந்து அரசியல் தான். அது சொல்லப்போனால் ஸ்பாய்லராகவும் இருக்கும். லவ் பண்ணுற பொண்ணுக்காக அரசியல் இறங்குறாரு. அதில் அரசியல் ஜெயிக்கிறாரா இல்லையா, அந்த பொண்ணை கைப்பிடிச்சாரா இல்லையா, அதான் அந்த படத்தோட கதை. அது ரொம்ப நீட்டாகவும் ஜாலியாகவும் எந்த ஒரு இடத்துலையும் ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்காக எடுக்கலாங்க. ரொம்ப ஜாலியாகவே எடுத்திருக்காங்க. பாட்டு ஒரு பாட்டு 2 பாட்டு நல்லா இருக்கு. வித்யாசாகர் பாட்டு. மற்றபடி ஒரு சில இடங்களில் பாட்டு அவ்வளோவா ரசிக்கும்படியா இல்லை. அது வேணா தமிழ்நாடு பொலிட்டீஷியன் நிறைய பேர் படத்தை கலாச்சிருக்கா, நிறைய பேர் சொன்னாங்க படம் பார்த்தவங்க. அப்படி எதுவும் கலாச்சிருக்காங்களா? இல்லை, அப்படி தெரியல. பட் பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு சில பேரை பார்த்த மாதிரி தோணுது. பட் அவங்க நேரடியாக சொன்னாங்களா என்ன ஏதுன்ட்டு தெரியல. இது இந்த பொலிட்டிக்கல் படத்தை வந்து எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க? இது வந்து யார் வேணாலும் பார்க்கலாங்க. ஜாலியாக இருக்கும். யார் வேணாலும் பார்க்கலாம், ரசிக்கலாம். குறிப்பாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் புரியுமான்னு தெரியல அந்த காமெடிலாம். பட் நிகழ்கால அரசியல் பார்க்குறவங்க, 18 வயசு மேலே இருக்கிற ஓட்டு போட வயசுக்கு தாண்டவங்க எல்லாருமே பார்க்கலாம். பார்த்தா ரசிப்பாங்க. ஜாலியாக இருக்கும். இது அரசியல் சொல்லிட்டீங்க. இந்த படத்தில் பணம் கொடுக்கறது வாங்குறது தப்பு, புரட்சி அந்த மாதிரி பேசியிருக்காங்களா? இல்லை, அதைப்படி நடக்கிறத சொன்னாங்க. என்ன நடக்குதுன்னு படத்தில் காட்டியிருக்காங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ணல. மற்றவங்க மாதிரி அட்வைஸ் எல்லாம் போடவே இல்லை. இதாங்க நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஜாலியாக நடந்த விஷயத்த வந்து டைரக்டர் எடுத்து வைக்கிறாரு. ஆதம் பவா நல்லாவே பண்ணியிருக்காரு. முதல் படம் வேற. படத்துக்கு ஏன் உயிர் தமிழா? படத்துக்கு வந்து உயிர் தமிழுக்கு ஏன் டைட்டில் வந்துச்சு? அதுக்கு டைட்டிலுக்குலாம் நமக்கு என்னங்க தெரியும். உயிர் தமிழுக்குன்னு வச்சுருக்காங்க. படத்தில் வந்து நிறைய டைலாக் தமிழ் சார்ந்த ஒரு பேசுகிறாரு. தமிழை ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு. நான் தமிழக அரசியல்ல வந்து தமிழுங்கிறது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குங்கிறது. அதனால படத்துலேயும் வந்து தமிழை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. விஜய் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு சொல்லியிருக்காரு. ஓவராலாக படம் வந்து வாட்சபிளாக இருக்கு. ஓவராலாக வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்த படத்தில் வாட்சபிள் படம் அண்டு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் படம். மியூசிக் எப்படி? மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்குது. அதை தவிர்த்து ஹீரோயின் அவரு நல்லா ரசித்து போட்டுருக்காரு. மியூசிக் பிஜிஎம் எல்லாமே அமைதிப்பாடைக்கு ஈக்குவலாக வச்சுலாம் நான் பார்த்த வீடியோ, நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் வந்து போயிட்டு உள்ளே உட்காந்து இந்த படத்தை பார்க்காதீங்க. படம் பார்க்குற மாதிரி ஒரு நார்மலாக ஒரு ஆடியன்ஸாக போனீங்கன்னா படம் உங்களுக்கு பிடிக்கும். ஹைகோர்ட் ஜட்ஜு மாதிரி போயிட்டு அங்கே இந்த சீன் இப்படி வந்திருக்கலாமோ, அந்த சீன் இப்படி வந்திருக்கலாமோ, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து உள்ளே போகாதீங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் பார்த்த வரைக்கும் ஒரு படம் வந்து என்கேஜிங்காக இருந்தால் கண்டிப்பாக யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை. இங்கே கேட்க போகிறதில்ல. படம் என்கேஜிங் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி டயலாக்லாம் வரும். என்கேஜாக இல்லாத படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வந்து கொஸ்டினை சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்டு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் படம். அரசியலை வச்சு ஒரு காமெடி களத்தில் வந்து முழுக்க ஹீரோயினை வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும். அந்த ஹீரோயினுக்காக போகிற ஒரு ஸ்டோரி தான் இது. ஹீரோயினை நான் மட்டும் இல்லை, படத்தில் தேட்டரில் பார்த்தவங்களும் சரி, ட்ரைலரில் பார்த்தவங்க சரி, இது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் ஹீரோயின் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அமீருக்கு ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. உயிர் தமிழுக்கு படம் நல்லா இருக்கு ப்ரோ. அமீர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. மியூசிக் வித்யாசாகர் அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோனி சாந்தினி நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது. நம்ம அரசியலை வந்து வச்சு செஞ்சுருக்காங்க ப்ரோ. ஏடிஎம்கே ஃபுல்லாக வச்சு செஞ்சுருக்காரு. ஆனால் அவர் பேர் எம்ஜிஆர்ன்ற டைட்டில். ஆனால் எம்ஜிஆர் பேர் வச்சு, ஆனால் எம்ஜிஆர் பாண்டியனா தான் ப்ரோ. ஆனால் வந்து ஏடிஎம்கே வச்சு செஞ்சுருக்காங்க ப்ரோ. நிறைய நல்லா இருக்குது ப்ரோ. ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நிறைய சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரில் பார்த்தோம் வந்து ஆக்சுவலாக வந்து கட்சியில் நிற்கிறதுக்கு, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வந்து நம்ம இம்ரான் அண்ணாச்சி தான் வராரு. ஆனால் இவர் போயிட்டு அது எப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து இம்ரான் அண்ணாச்சி நிற்க வைக்கிறாரு. இவர் வந்து லவ் வந்துட்டு நானே நிற்கிறேன்ற மாதிரி அரசியல் இவர் வந்து நின்றுறாரு. ஓவராலாக படம் எப்படி இருக்கு? ஓவராலாக சூப்பராக இருக்குது ப்ரோ. பக்காவாக இருக்குது ப்ரோ. படத்தில் எங்கேயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது? போர் இருக்கும் தான் ப்ரோ. அங்கங்கே கொஞ்சம் போர் இருக்குது.
நல்லா இருக்கு ப்ரோ, காமெடியாகவும் இருக்கு. நான் பார்க்கலாம் ப்ரோ, எல்லாமே இருக்கு. ப்ரோ இந்த படம் எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா ஆட்சியில் எதுவும் மாற்றம் ஏற்பட்டிருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் மாற்றம்லாம் ஏற்படாது ப்ரோ. ஆனால் ஆட்சியை வந்து வச்சு வேணா செஞ்சேன்னு சொல்லலாம். படத்தோட ரொமான்டிக் சீன்ஸ் எப்படி இருக்கு? ரெக்கார்டில் இருக்கா? ரெக்கார்டில் இருக்கா? ரெக்கார்ட்ல இருக்க படம் எப்படி இருக்கு? படத்தோட அமீரோட ரொமான்டிக் சீன்ஸ் எப்படி இருக்கு? அமீருக்கு ரொமான்ஸ் அது வந்திருக்கா இல்லைன்னு தெரியல, எனக்கு செட் ஆகல ப்ரோ. அமீருக்கு அந்த இது ரொமான்ஸ் நம்ம அமீரை வந்து ராஜனா பார்த்து நல்ல வைப். ஆமாம், நல்லா அந்த ஒரு இது அவர் வில்லன் அந்த மாதிரி இதில் பார்த்துட்டு ரக்கடா, இதில் வந்து ரொமான்ஸாக பார்க்க செட் ஆகல ப்ரோ. அமீர் கூட ஒரு 6 பேர் சுத்திட்டு இருந்தாங்க. ஆமா. அட்லீஸ்ட் அவங்க காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? சும்மா அங்கங்கே இமான் நினச்சி அந்த குட்டி புலி சரவணன் அங்கங்கே சும்மா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரோ. ஃபேமிலி ஆட்ஸ் இந்த படத்தை பார்க்கலாமா கூடாது? கண்டிப்பாக ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம், நல்லா தான் ப்ரோ இருக்குது. காமெடி இருக்குது ப்ரோ, அதுக்காக வண்டி ஃபேமிலிலாம் வந்து பார்க்கலாம். அரசியல் பற்றி சொல்லியிருப்பாங்க, அரசியல் என்னென்ன நடக்குதுன்னு இன்டெரக்டாக எல்லாம் பேசியிருப்பாங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, உயிர் தமிழ் படம் பார்த்துட்டு வந்தீங்க, எப்படி இருக்கு? உயிர் தமிழுக்கு படம் வந்து ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 4 வருஷம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது வந்து அந்த படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான் கரெக்ட் இல்லையா? எடுத்தா நல்ல படம் சொல்லிடுவீங்க நீங்க. அப்படி இல்லை ப்ரோ, இப்போ நம்ம 16 வருஷம் கழிச்சு ஆடு ஜீவித்தம்னு ஒரு படம் வருது. அந்த படம் வந்து ஸ்லோவாக இருந்தாலுமே ஒரு நல்ல கதைக்காக பேசியிருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னும் போது நம்ம அந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? 5 வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாருன்றதே ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் தான். அப்படி இருக்கும்போது இந்த படமும் நல்ல படம்னு சொல்லலாம். ரொம்ப உப்மா படம்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இந்த படம் இல்லை ப்ரோ, நல்லா தான் வந்திருக்கு. படத்தில் என்ன சொல்ல வராங்க உயிர் தமிழுக்கு? ப்ரோ அதான் ப்ரோ, படத்தில் அதுதான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. படத்தோட டைட்டில் ஃபஸ்ட் நாற்காலின்னு வச்சுருந்தாங்க, அப்புறம் உயிர் தமிழுக்குன்னு மாற்றினாங்க. அது வந்து நீங்கள் படம் பாருங்கள், இது வந்து பயங்கர கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்ன கனெக்ஷன்னா, இவர் வந்து உயிர் தமிழுக்குன்னு உடனே தமிழை பற்றி பயங்கரமாக போராடி தமிழுக்காக உயிரை கொடுப்பாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது கிடையாது. ஹீரோயின் பேர் தமிழ், உயிரை கொடுத்து காதலிக்கிறதுனால உயிர் தமிழுக்கு, அவ்வளோதான் ப்ரோ. படம் வந்து ஜென்ரலாக பொலிட்டிக்கல் மூவின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ பாலிடிக்ஸ் எதுவும் கலாச்சிருக்காங்களா இல்லை காட்டியிருக்காங்க? இல்லை ப்ரோ, இது ஆக்சுவலி நம்ம முந்தைய அரசியல் பார்த்துருப்போம் இல்லையா? ஆக்சுவலி ஜெயலலிதா சாவரவரிலும் ஒரு அரசியல் மேம் சாவரவரிலும் ஒரு அரசியல் இருந்திருக்கும். அந்த அரசியலை எடுத்துக்கிட்டு அங்கே கருவில் என்ன விளையாட முடியுமோ அங்கே விளையாடி இருக்காங்க, அவ்வளோதான். அவர் தான் ப்ரோ. நம்ம ஆரம்ப கட்ட ஜெயிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? மாசமா 6 மாசமான அந்த மாதிரியான தோலை ஆட்டாமல் பேசவே மாட்டுறாரு. ஜெய் மாதிரியே மேனரிசம் இருக்கா இல்லை நம்மளுக்கு அப்படி கன்வே ஆகுதா அப்படின்றது தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாமோன்றது. ப்ரோ அது வேண்டாம் ப்ரோ, நான் அதை தான் சொன்னேன். அவர் ஜெயிலுக்குள்ளே போய் 4 பேர் வாயை கிழிச்சா கழுத்தார்த்தா நம்ம ஏற்றுக்கிறோம். பட் இதில் ரொமான்ஸ் பண்ணால் நம்மளால் ஏற்றுக்க முடியல. அது ஏனும் தெரியல. ஒருவேளை நம்ம அப்படி பார்த்ததுனாலயா தெரில. சரியா நடிக்கலையா? இல்லை அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. பட் ஒரு டேரக்டர் எந்த அளவுக்கு வேலை வாங்குறாரோ அந்த அளவுக்கு தானே கொடுக்க முடியும். அந்த மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி இவரும் கொடுத்துருக்காரு, அவ்வளோ. பாடல்கள் வித்தியாசம் ப்ரோ சரி ஓகே ப்ரோ, அது இப்போ ஆரம்ப கட்டத்தில் நம்ம கேட்டது மாதிரி தான் இருக்குது. புதுசாக அதுவும் இல்லை ப்ரோ, நம்ம கேட்டது மாதிரி தான் இருக்குது. புதுசாக அதுவும் நிறைய காமெடி டேரக்டர்ஸ் பண்றாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா? 6 பேர் கொண்ட குழுன்னு ஸ்டார்டிங்லேருந்து இந்த அண்ணாச்சி சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். பெருசாலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, காமெடின்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கங்கே சிரிக்கிறாங்க, அரசியல் புரிஞ்சவங்க சிரிக்கிறாங்க. எனக்கு சிரிப்பு வரல, எனக்கு அரசியல் புரியலை. அரசியல் படும்போது ஹீரோயினுக்கு வந்து ஒர்க் கம்மியாக இருக்கும், இதில் எப்படி இருக்கு? இதுலேயும் அவங்களுக்கு ஒர்க் கம்மியாக தான் ப்ரோ இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே பேக் ஷாட் தான். ஹீரோயின் அடிக்கலனாலும் வேறு யாராவது டூப்பை கூட்டு வந்து வச்சுருப்பாங்க போல இருக்குது. எல்லாமே பேக் ஷாட் தான். நீங்கள் ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கூகுளில் போட்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்க தான் ஹீரோயின். அந்தளவுக்கு பேக் ஷாட் தான் இருக்குது. வழக்கமாக சாங் கூட வரல, நான் அதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? வழக்கமாக சாங் கூட வரல. இன்னும் பெருசாக பண்ணியிருக்கலாம், ஹீரோயினை வச்சு நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க பயங்கரமான பர்ஃபார்மர், 555 நம்ம பார்த்துருப்போம். பட் அதில் கொஞ்சம் கூட இவங்க தீனி போடலையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த படம் எந்த மாதிரி ஆடியன்ஸை கவரும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? ஆக்சுவலி இந்த படம் வந்து இந்த முத்தன கத்திரிக்காய் படம் ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா? அந்த ஆடியன்ஸ் திருப்பி ரீரிலீஸ் பண்ணாமல் எப்படியும் அந்த படத்தை பண்ண மாட்டாங்க. அதுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குது. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, 4 காமெடி திட்டணுமா? செகண்ட் ஆஃப் ஓகே. செகண்ட் ஆஃப் வந்து அங்கங்கே சென்சார் நிறைய கட் பண்ணிட்டாங்க, அதனால கட் பண்ணி ஒட்டினா மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குதுன்னா படம் ஓகேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10க்கு அதான் நான் சொல்கிறேன், கஷ்டப்பட்டிருக்காங்கன்னும் போது 10க்கு 7 மார்க் கொடுத்து ஆடியன்ஸ் உள்ளே இருக்க தான் பார்க்கணுமே தாண்டி அது நல்லா இல்லைன்னு சொல்லி வெளில போக வேண்டாம். ஓகே தான், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா? அதான் ப்ரோ, ஒரு 120 ரூபா கம்மி டிக்கெட் கம் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒர்த்து. அதை தாண்டி 200 ரூபா பண்ணாங்கன்னா வேண்டாம், ஓடிடிலே வரும், வெயிட் பண்ணுங்கள்.